தஞ்சாவூரில் டூ வீலர் பார்க்கிங் செய்வதில் ஏற்பட்ட தகராறில் கூலி தொழிலாளியை கத்தியால் குத்தி கொன்ற பெயிண்டர் கைது செய்யப்பட்டுள்ளார். பார்க்கிங் தகராறு படுகொலையில் முடிந்தது எப்படி? சாதாரண பார்க்கிங் பிரச்சனை தானே என்று தோன்றினாலும் அது ஒருவரை கொலை செய்துவிடும் அளவுக்கு சென்றுவிடும் என்பதே நிஜம். பார்க்கிங் படக்காட்சிகளுக்கு சற்றும் குறைவில்லாமல் நடந்தேறிய ஈகோ சண்டை ஒரு உயிரையே பறித்துவிடும் அளவுக்கு சென்றது எப்படி? தஞ்சாவூர் மேலலங்கம் பகுதியைச் சேர்ந்த 32 வயதான தர்ஷன் கூலி வேலை செய்து வருகிறார். இவருடைய வீட்டிற்கு எதிர் வீட்டில் வசித்து வருபவர் 42 வயதான பெயிண்டர் குணசேகரன் தினம்தோறும் தனது டூ வீலரை தர்ஷன் வீட்டு வாசலில் நிறுத்துவதை வழக்கமாக கொண்டிருந்தார். இதனால் தர்ஷன் வீட்டு வாசலில் கோலம் போடுவது, வீட்டுக்குள் சென்று வருவது போன்ற செயல்களுக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளது. இதனால் இவர்கள் 2 பேருக்கும் கடந்த 1 மாதமாக கடும் தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இந்நிலையில் 2 நாட்களுக்கு முன் இரவு குணசேகரன் தனது டூ வீலரை தர்ஷன் வீட்டின் முன்பு நிறுத்திவிட்டு சென்றுள்ளார். இதை கண்டு கடும் ஆத்திரமடைந்த தர்ஷன் குணசேகரனை அழைத்து கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். அவர்களுக்குள் ஏற்பட்ட வாய் தகராறு முற்றி சிறிது நேரத்தில் கைகலப்பானது. இதில் ஆத்திரம் தலைக்கேறிய குணசேகரன் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் தர்ஷனை சரமாரியாக குத்தி உள்ளார். இரத்த வெள்ளத்தில் சரிந்த தர்ஷனை அக்கம் பக்கத்தினர் மீட்டு தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி தர்ஷன் உயிரிழந்தார். இங்கே வண்டியை நிப்பாட்டினாங்க. என் பையனாக இருக்கா, இங்கே ஒரு வண்டி இங்கே ஒரு நிற்கிதே, கொஞ்சம் அந்தாட நிப்பாட்டினா என்னன்னு இதை தான் கேட்டிருக்காங்க. அப்போவே ஆளை அழைச்சிட்டு இந்த ரத்னாங்கிறவனை தான் அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அப்போவே கத்தியை மிரட்டியிருக்கா. இது எங்களுக்கு தெரியாது. நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டா, எங்கள் சொந்தக்கார பொண்ணுக்கு இது சடங்கு சுற்றுனாங்க, அதுக்கு தான் போயிட்டா. திருப்பி நம்ம அவனை கேட்டுக்கல. நம்ம சரி ஏன்னா போனால் போயிட்டு போதுடா, வண்டி தானடா போயிட்டு போதுடான்னு நான் இதை தான் நான் சொன்னேன். வேறு ஒன்றும் நான் தப்பாக சொல்ல. நம்ம யார் விட்டு சண்டைக்கு போக மாட்டோம், ஒம்புக்கு போக மாட்டோம். வாசலில் ஒரு கோலை போட முடியாதுங்க. வேணுக்குன்னே தண்ணி எடுத்து ஊற்றுவாங்க. அதுக்கு கூட நான் அவங்ககிட்ட பேசலை, ஹவுஸ் ஓனர்கிட்ட போய் சொன்னேன். என்ன குடி வச்சுருக்கீங்க, டெய்லி இதே மாதிரியா அப்படின்னு கேட்டேன். இந்த ஆள் இப்படி குத்துவான்னு தெரியாதுங்க. 1000 கோவம் இருந்தாலும் இப்படியா வெறித்தனமாக குத்துவாங்களா? இங்கே பாருங்க, நரம்பெல்லாம் கட் பண்ணி விட்டுருந்தாங்க. ஒவ்வொரு நரம்பையும் பார்க்கும் போதெல்லாம் கழுத்து ஒன்றுமே இல்லைங்க. அவன் கஞ்சா அடிப்பான் போலுக்குங்க. கஞ்சா அடித்த வேகத்துக்கு அவன் வெறித்தனமான ஆளுன்னு சொல்கிறாங்க. இப்படி வெறித்தனம் ஒரு நிமிஷத்தில் பண்ணிட்டு போகிற வண்டி அவன் கொண்டு வந்தாங்க. அந்த பக்கம் வச்சுருந்தாங்க. போலீஸ்காரங்க எடுத்துகிட்டு போனாங்க வண்டியை. திரும்பி ஒரு 9 மணிக்கு மேலே அந்த ஆளுக்கு ஒம்பழுத்துக்கிட்டு இருந்தார். 9 மணிக்கு வச்சனா எடுத்தனான்னு குச்சிக்க அப்போ அசிங்கமாக பேசிக்கிட்டே இருந்தார். அப்போ தான் சமாதானப்படுத்தி விட்டுட்டு போனாங்க. நீ போய் படுறா, நீங்கள் போய் படுங்கங்க, இது தேவை. ஒரு தெருவில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி சண்டை போடாதீங்கன்னா எங்கள் குழந்தைனார் எல்லாம் நான் இது பண்ண. அவன் போய் படுத்துட்டான். படுத்தவனை எழுப்பி இந்த மாதிரி வெளியில் வாடான்னா எல்லாருக்கும் உள்ளதானே, வெளியில் வாடான்னு வெளியில் வந்த வேகத்துக்கு குத்திருக்காங்க. அதனால தான் அவன் பேச முடியாமல் போயிருக்கான். இது குறித்து தஞ்சாவூர் மேற்கு போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்த நிலையில் குணசேகரன் காவல் நிலையத்தில் சரணடைந்தார்.